கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த 8வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கிருபையை தந்ததுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு காண செய்தாரே, அதற்காக முழு இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலுமாய் தேவனுடைய ஒரு வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறதை ஜனங்களால் பார்க்க முடியும். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, அவனுடைய தாழ்மையிலிருந்து அவன் உயர்த்தப்படும் பொழுது, அது கர்த்தருடைய கரம் ஒன்றுதான் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என்பதை இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஈசாக்கு வாழ்ந்து வருகிற நாட்களில் பஞ்சம் வந்தபடியினால் அவன் பெலிஸ்தருக்கு ராஜாவாக இருக்கிற அபிமெலேக்கிடத்திலே கேராருக்கு போகலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது, ஏதாவது ஒன்று செய்யலாம், எங்கேயாவது போகலாம் என்று நினைக்கும் பொழுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவோ அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உருவாக்கும், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கும், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம் வரலாம், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே, தரிசனத்திலே, வைத்த இடத்திலே உறுதியாக நீங்கள் நில்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வெட்கப்படுத்தவே விட மாட்டார். இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லாரும் ஈசாக்கை துரத்தினார்கள். ஆனால் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தபடியினால் பஞ்ச காலத்திலும் அவன் விதையை ஆசீர்வதித்து, கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறதை ராஜாக்களும் மற்ற எல்லாரும் காணும்படியாய் கர்த்தர் செய்தார், கிருபை செய்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இதே போல் போராட்டம், பிரச்சனை இருக்கலாம், பயப்படாதீர்கள். கர்த்தரோடு கூட நில்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை அநேகர் காண கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வார்த்தையின் பிரகாரம் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீர்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.